வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், வன்மம் பகுதி 7. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு, அதில் கேட்கலாம். கதை. மிஸ்ஸஸ் லைட்னர் எனக்கு அவருடைய கதையை சொன்னது ஒரு வெள்ளிக்கிழமை அன்று. சனிக்கிழமை காலையில் சூழ்நிலையில் சின்னதாய் ஒரு மாற்றம் வந்துவிட்டதை போல ஆனது. குறிப்பாக மிஸ்ஸஸ் லைட்னர். அவர் என்னை விட்டு விலகி இருக்க விழைபவராய் ஆனார். என்னுடன் நேருக்கு நேர் பேசும் சந்தர்ப்பத்தை மெனக்கெட்டு தவிர்த்தார். வெல், இது என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு திரும்ப திரும்ப ஏற்பட்டுள்ளது. திடுமென எழும் நம்பிக்கையின் பேரில் பெண்கள் தங்களுடைய நர்ஸுகளிடம் விஷயங்களை கொட்டி விடுவார்கள். அப்புறமாய் சொன்னது குறித்து அன்கம்ஃபர்டபுளாய் உணர துவங்கும் அதே பெண்கள் சொன்னதற்கு சொல்லாமல் இருந்திருக்கலாமே என்று நினைத்துக் கொள்வார்கள். வெறும் மனித இயல்பு. முந்தைய தினம் அவர் என்னிடம் என்னவெல்லாம் சொல்லி இருந்தாரோ அதை பத்தி சிறு குறிப்பு தரவோ அல்லது நினைவுபடுத்தவோ கூடாதுங்கிறதுல நான் ஜாக்கிரதையா இருந்தேன். வேணும்னே அவர் கூடையான என் கான்வர்சேஷனை சிக்கனமா அமைச்சு முடிச்சுக்கிட்டேன். அகழ்வாராயம் குழுவுக்கான லாரியில கடிதங்களை ஒரு சிறு சாக்குப்பையில எடுத்துக்கிட்டு காலையிலேயே அஸ்னிக்கு புறப்பட்டு போயிருந்தான் கோல்மேன். அகழ்வாராயம் அங்கத்தினர்கள் ஓரிருவர் சொல்லியிருந்த வேலைகளையும் செய்து முடிக்க வேண்டியிருந்தது அவனுக்கு. அன்னைக்கு வேலையாட்களுக்கு சம்பளம் தருநாள். ஆகவே அவன் வங்கிக்கு போய் சிலரை மாற்றி அனைத்து மதிப்பிலான நாணயங்களையும் வாங்கி வரணும். இதெல்லாம் நேரம் எடுக்கும் சமாச்சாரங்கள் ஆகையால் மதியம் வர அவன் வரப்போறதில்ல. ஒருவேளை மிஸ் ஷீலா ரெய்லியுடன் அவன் அப்படியே லஞ்ச் எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டேன் நான். சம்பள நாளன்று மத்தியானம் பணப்பட்டுவாடா இடம்பெறும். எனவே அன்றைய தினம் அகழ்வாராயும் பணிகள் மத்தியான பொழுதில் விறுவிறுப்பாயிருக்காது. அகழ்வாராய்ந்து கிடைக்கும் பானைகளை கழுவும் வேலையை பண்ணும் அப்துல்லா வழக்கமாய் இது நடக்கும் செடிக்கொடி பகுதியில் செய்து கொண்டிருந்தான். இந்த சமயங்களில் மூக்காலையே எதையோ பாடியபடி பேசிக்கொண்டே இருக்கும் அவனது வழக்கமும் நடைபெற்று கொண்டிருந்தது. டாக்டர் லைட்னரும் மிஸ்ஸஸ் எம்மாட்டும் கோல்மேன் திரும்புவனை பானைகள் சம்பந்தமாய் ஏதோ பணியினை மேற்கொள்ள கிளம்பியிருந்தார்கள். அகழ்வாராயும் பிரதேசத்துக்கு போயிருந்தார் கேரி. மிஸ்ஸஸ் லைட்னர் ஓய்வெடுத்துக் கொள்ள அவருடைய ரூமுக்கு சென்றிருந்தார். அவரை படுக்க வைத்துவிட்டு நான் என் ரூமுக்கு போயிருந்தேன். தூக்கம் வராதால கூடவே ஒரு புக்கையும் கொண்டு போயிருந்தேன். அப்போ மணி 12:45. அப்புறம் தொடர்ந்த ஓரிரு மணி நேரங்கள் சாந்தமாய் நகர்ந்தன. பக்கத்துக்கு பக்கம் விறுவிறுப்பு குன்றாமல் பறந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த கொலை என்னும் புத்தகத்தை படிச்சிட்டு இருந்தேன். ஆயினும் எழுதிய எழுத்தாளருக்கு ஹாஸ்பிட்டல்கள் எப்படி நடத்தப்படுகின்றன என்பது தெரியாதோ என்று தோன்றியது எனக்கு. அவர் எழுதியிருப்பதை போல நடக்கும் ஹாஸ்பிட்டலை என் அனுபவத்துல நான் பார்த்தது கிடையாது. சில தப்பான பகுதிகளை சுட்டிக்காட்டி எழுத்தாளருக்கு ஒரு கடிதம் எழுதிவிட வேண்டும் என நினைத்து கொண்டேன். இறுதியாய் நான் புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு, கொலை செய்தது அந்த சிகப்பு கேச பெண்தான். இறுதி வரை அவளை நான் சந்தேகப்படவே இல்லை. கடியாரத்தை பார்த்த நான் ஆச்சரியப்பட்டு போனேன். மணி 2:40. எழுந்து கொண்ட நான் சீருடியை சமன் பண்ணி கொண்டேன். அறைகளுக்கு வெளியில் இருந்த மைய பகுதிக்கு வந்தேன். அப்துல்லா இன்னும் ஓயாமல் பாடிக்கொண்டு பானைகளை சுரண்டி கொண்டிருந்தான். கழுவப்பட்ட பானைகளை வரிசையாய் அடுக்கி கொண்டு அவன் அருகில் எம்மாட். அவர்களை நோக்கி நான் நகர ஆரம்பித்த போது மேற்படி மாடிப்படிகளிலிருந்து இறங்கி வந்தார் டாக்டர் லைட்னர். இன்னைக்கு மத்தியானம் குதூகலமா போச்சு என்றார் அவர் உற்சாகமாய். மொட்டை மாடியை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு வரேன். லூயிஸ் இதை கேட்டா சந்தோஷப்படுவா. அங்கே நடக்கவே இடமில்லாம கண்டதை கொட்டி போட்டிருக்கேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா. இந்த நல்ல செய்தியை போய் நான் அவகிட்ட சொல்லிட்டு வரேன். அவருடைய மனைவியின் அறை வரை போனார் அவர். கதவை தட்டினார். பின் உள்ளே நுழைந்தார். 1.5 நிமிடங்கள் போல கழிந்திருக்க வேண்டும். அவர் மறுபடியும் வெளியே வந்தார். அப்படி அவர் வெளியே வரும்போது அந்த அறையின் நுழைவாயிலை நான் பார்த்து கொண்டிருக்கும்படி ஆனது. அப்போது நான் பார்த்தது ஒரு பயங்கரம். உள்ளே போன போது அவர் உற்சாக உல்லாசத்தில் இருந்தார். வெளியே வந்தபோது குடித்து போதை ஏறியவனைப் போல வந்தார். கால்கள் பின்ன, முகம் தொய்ந்து, கண்கள் சொருக, தடுமாறியபடி நர்ஸ் என்றார். விளங்காத கமறிய குரலில் நர்ஸ். உடனேயே என்னவோ தப்பு நடந்துள்ளது என்பதை உணர்ந்து கொண்ட நான் அவரை நாடி ஓடினேன். முகம் வெளிரி போய் அப்படியே திருகி கொண்டு எக்கணத்திலும் நொறுங்கி விடுவார் என்பதை போல சகிக்காமல் இருந்தார் அவர். என் மனைவி, அவர் சொன்னார். என் மனைவி. ஓ மை காட்! அவரை தள்ளி கொண்டு நான் ரூமுக்குள் நுழைந்தேன். என் மூச்சே நின்று போனது. சுருட்டப்பட்ட ஒரு மூட்டையாய் கட்டிலுக்கு அருகே கீழே கிடந்தார் மிஸ்ஸஸ் லைட்னர். நான் குனிந்தேன். அவர் இறந்து விட்டார். குறைந்தபட்சம் 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே அவர் இறந்திருக்க வேண்டும். மரணத்துக்கான காரணம் ஒளிவு மறைவின்றி தெரிந்தது. முகத்தின் வலது பொட்டுக்கு மேற்பட்ட மண்டையில் விழுந்துள்ள ஒரு மரண அடி. படுக்கையிலிருந்து மிஸ்ஸஸ் லூயிஸ் எழுந்து நின்றிருக்க வேண்டும். உடனே அவர் மண்டையில் இடியாய் அடியிறங்கி இருக்க வேண்டும். நான் அவரை கையாளவில்லை. ஏதாவது க்ளூ கிடைக்குமா என்று வேகமாய் ரூமை ஒரு நோட்டம் விட்டேன்.
ஆனால் எதுவும் இடம் மாறியதைப் போலவோ அசைக்கப்பட்டதைப் போலவோ தோன்றவில்லை. ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தன, தாழிடப்பட்டிருந்தன. கொலையாளி மறைந்திருக்க ஏதுவாய் அங்கு ஓரிடமும் அமைந்திருக்கவில்லை. ஆகவே அவன் உள்ளே வந்து முடித்துவிட்டு வெகு நேரத்துக்கு முன்னாடியே வெளியேறிவிட்டான் என்பது புரிந்தது. நான் கதவை எனக்கு பின்னால் மூடிவிட்டு வெளியே வந்தேன். தற்சமயம் டாக்டர் லைட்னர் முழுக்கவும் நொறுங்கிவிட்டிருந்தார். அவர் கூட டேவிட் எம்மார்ட் இருந்தான். வெளிரிய முகத்தோடு கேள்விக்கணையாய் அவன் என்னை பார்த்தான். தணிக்கப்பட்ட குரலில் ஓரிரு வார்த்தைகள் பயன்படுத்தி நடந்துள்ளதை நான் அவனிடம் சொன்னேன். நான் ஏற்கனவே கணித்து வைத்திருந்ததைப் போல சிரமமான நேரங்களில் நம்பத்தகுந்த பிரமாதமான ஆள் எம்மார்ட். தன்னை முழுவதும் கட்டுப்படுத்தி கொண்டு சாந்தமாயிருந்தான் அவன். அவனது அழகிய நீல நயனங்கள் கேள்விப்பட்டதும் சட்டென அகண்டு மலைந்தன. மற்றபடி வேறெந்த உணர்ச்சி பங்களிப்பும் அவன் காட்டவில்லை. ஓரிரு கணங்கள் எடுத்துக்கொண்டு விட்டு அவன் பேசினான். எத்தனை சீக்கிரம் முடியுமோ இதை நாம போலீஸ்க்கு தெரியப்படுத்திடணும். பில் திரும்பும் நேரம். லைட்னரை இப்ப நாம என்ன பண்றது? அவரோட ரூமுக்கு கொண்டு போக கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் ஒப்புதலாய் தலையசைத்தேன். அப்போது இந்த கதவை பூட்டி விடுவது நல்லது என்றான் எம்மார்ட். மிஸ்ஸஸ் லூயிஸ் லைட்னர் அரைக்கதவின் பூட்டுக்குள் சாவியை திருகி பூட்டிவிட்டு சாவியை என்னிடம் தந்தான். சொன்னான், இது உங்ககிட்ட இருக்கிறது நல்லது நர்ஸ், இப்பலிருந்து. இருவருமாய் டாக்டர் லைட்னரை கைத்தாங்களாய் சுமந்து கொண்டு அவருடைய ரூமுக்கு கொண்டு போனோம். படுக்கையில் படுக்க வைத்தோம். மயக்கத்தை உடனே தெளிய வைக்கவல்ல பிராண்டி தேடி நகர்ந்தான் எம்மார்ட். திரும்பும்போது கூடவே மிஸ் ஜான்சனுடன் வந்தான். அவளுடைய முகம் உள்வாங்கி பரபரப்பில் இருந்தது. ஆயினும் சாந்தமும் சாதுரியமும் தொய்யவில்லை. அவருடைய கட்டுக்குள் டாக்டர் லைட்னரை அங்கு ஒப்படைப்பதில் எனக்கு திருப்தியாயிருந்தது. நான் வேகமாய் வெளியே செடிகள் அடர்ந்திருந்த மையப்பகுதிக்கு விரைந்தேன். நுழைவாயிலின் வளைவின் வழியாக ஊர்தி அப்போதுதான் நுழைந்து கொண்டிருந்தது. கலகலவென்று சிரிப்பு தாழாமல் இருந்த பிள்ளை பார்த்ததில் எங்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். ஹலோ 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 என்று வழக்கமாய் அவனுக்கே உரிய லோ குறைச்சலுடன் இறங்கினான். அப்போது அவனை உற்சாகத்தை சட்டென்று நிறுத்தி கொண்டான் பில். என்னாச்சு? உங்களுக்கெல்லாம் என்ன பிரமையா? ஏதாவது களவு போயிடுச்சா என்ன? எம்மார்ட் சுருக்கமாய் சொன்னான். மிஸ்ஸஸ் லைட்னர் இறந்துட்டாங்க. கொலை. வாட்? பில்லின் குதூகலமான முகம் திருகி போனது. மதர் லைட்னர் இறந்துட்டாங்க? கிண்டல் பண்றீங்களா? கொலை. இது கிரீச்சிடும் கதறல். நான் திரும்பிய போது பின்னால் மிஸ்ஸஸ் மெர்கோடாஸ் இருந்தார். மிஸ்ஸஸ் லைட்னர் கொலை செய்யப்பட்டதாகவா நீ இப்ப சொன்ன? எஸ் என்றேன் நான். கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நோ. மூச்சு காற்றுக்கு அல்லாடினார். ஓ நோ, நான் இதை நம்ப மாட்டேன். ஒருவேளை அவ தற்கொலை பண்ணிட்டு இருக்கணும். மண்ணாங்கட்டி. தற்கொலை பண்ணிக்கிறவங்க தன் தலையே ஓங்கி அடிச்சுக்க மாட்டாங்க என்றேன் நான் வறட்சியாய். இது கொலை. ஆல்ரைட் மிஸ்ஸஸ் மெர்கோடாஸ். தலை குப்புற வைக்கப்பட்டிருந்த ஒரு பெட்டியின் மேல் அப்படியே அவர் உட்கார்ந்து விட்டார். அவர் சொன்னார், ஓ இது இது கொடூரம், கொடூரம். அஃப்கோர்ஸ் இது கொடூரம்தான். இதை எங்களுக்கு இவர் சொல்லி தெரிவிக்க வேண்டியது அனாவசியம். மரணித்துவிட்ட பெண்மணிக்கு எதிராக இவர் உள்ளுக்குள்ளேயே புதைத்து வைத்திருந்த வன்மங்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு நடிப்பு கதறலை இவரிடமிருந்து வெளிப்படுத்துகின்றதோ என்று நான் நினைத்து கொண்டேன். ஓரிரு நிமிடங்கள் கழித்து மூச்சு வாங்க அவர் கேட்டார், இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? தனக்கே உரிய சாந்தமான அணுகுமுறையோடு நிலைமையை தன் கட்டுக்குள் கொண்டு வந்தான் எம்மார்ட். பில், நீ உடனே எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரத்துல அஸ்னிக்கு மறுபடியும் கிளம்பு. சரியான அணுகுமுறை என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. கேப்டன் மெய்ட்லாண்டை பிடி. அவர்தான் இப்பகுதிக்கான போலீஸ் அதிகாரியின் ஞாபகம். அதுக்கு முதல்ல டாக்டர் ரெய்லியை பிடி. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. கோல்மேன் ஒப்புதலாய் தலையசைத்தான். அவனிடமிருந்த சந்தோஷம் முழுக்கவும் ஒதுக்கப்பட்டிருந்தது. கிளி பிடித்தவனாயிருந்தான். மறுவார்த்தை பேசாமல் சின்ன லாரிக்குள் குதித்தேறி பறந்தான். சுற்றி வர ஒரு தேர்தல் நடத்திடணும் என்றான் எம்மார்ட். ஆனால் நிச்சயமற்று தன் குரலை உயர்த்தி இப்ராஹிம் என்று அழைத்தான். இதோ. வீட்டு வேலைக்கார பையன் ஓடோடி வந்தான். அவனிடம் எம்மார்ட் அரேபிய மொழியில் பேசலானான். கார சாரமாயும் அவசரமாயும் அவர்களுக்குள் சம்பாஷணை ஓடியது. அழுத்தம் திருத்தமாய் எதையோ அந்த பையன் மறுத்து கொண்டிருக்கிறான் என்பது விளங்கியது. இறுதியாய் குழப்பமடைந்த குரல் எடுத்து எம்மார்ட் சொன்னான், இங்கே ஒருத்தர் கூட இன்னைக்கு மத்தியானம் வரவே இல்லைன்னு அடிச்சு சொல்றான் அவன். அந்நியன் யாரும் வரலையாம். வந்தவன் இவன் கண்களுக்கு படாமல் நழுவி நுழைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் என்றார் மிஸ்ஸஸ் மெர்கோடாஸ். பையன் கவனிக்காதது போதுதான் அவன் உள்ளே வந்திருக்கணும். இதற்கு எஸ் என்று மட்டும் சொன்னார் எம்மார்ட். அந்த குரலில் இருந்த சின்ன நிச்சயமற்ற தன்மை நிமிர்ந்து அவரை விசாரிப்பாய் பார்க்கும்படி என்னை உந்தியது. பிறகு எம்மார்ட் திரும்பிக் கொண்டு பானை சுரண்டும் பையன் அப்துல்லாவிடம் கேள்வி கேட்டான். பையன் அதற்கு நீளமாயும் உத்வேகத்துடனும் பதில் தந்தான். புதிர் போடப்பட்டதைப் போல முடிச்சிட்டிருந்த எம்மாட்டின் புருவங்களில் சுருக்கம் மேலும் கூடியது. இது எனக்கு விளங்கல. தன் மூச்சுக்கு கீழே சன்னமாய் முணுமுணுத்து கொண்டான் அவன்.
இது எனக்கு விளங்கவே இல்லை. அப்படி அவனுக்கு எது விளங்கவில்லை என்பதை அவன் என்னிடம் சொல்லவே இல்லை. இந்த முழு சமாச்சாரத்திலும் நான் ஈடுபட்டிருந்த பகுதிகளை மட்டுமே நேயர்கள் முன் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்த 2 மணி நேரங்களுக்கு நடந்த விஷயங்களுக்குள் இப்போது நான் போகிறேன். கேப்டன் மெய்ட்லாண்ட் வந்தது, போலீஸ் வந்தது மற்றும் டாக்டர் ரெய்லி வந்தது. பொதுவாய் நிலவிய குழப்பம், கேள்விக்கணைகள், ஆரம்ப விசாரணைகள் போன்ற வழக்கமான அனைத்தும் இருந்ததாய் நினைப்பு. என்னை பொறுத்தமட்டில் மாலை 5 மணியையொட்டி நாங்கள் சராசரியாக ஆரம்பித்தோம் என்று சொல்லலாம். அப்போது டாக்டர் ரெய்லி அவரோடு கூட அலுவலக அறை வரை வரும்படி என்னை கூப்பிட்டார். கதவை அடித்து மூடினார். டாக்டர் லைட்னரின் இருக்கையில் அமர்ந்தார். பிறகு ஊக்கமாய் ஆரம்பித்தார். இப்ப நர்ஸ், நம்ம விஷயத்துக்குள்ள இறங்குவோம். இங்கே ஏதோ விளங்காத புதிர் நிலவுது. நான் என் நர்ஸ் தொப்பியை கழற்றி விட்டு அவரை கேள்வியாய் பார்த்தேன். இப்ப நான் உன் கூட பேச போகும் அனைத்தும் என் திருப்திக்காக சொல்லு. தன் மனைவி இறந்திருப்பதை டாக்டர் லைட்னர் பார்த்தபோது எக்ஸாக்டா மணி எத்தனை? 2:45 சொல்லலாம். உனக்கு எப்படி இத்தனை சுத்தமா தெரியும்? வெல், நான் எந்திரிச்ச போது கைக்கடியாரத்தை பார்த்தேன். அப்ப மணி 2:40. காட்டு உன் வாட்சை, நான் பார்க்குறேன். என் மணிக்கட்டிலிருந்து அதனை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நிமிட சுத்தம். எக்ஸலண்ட் பொண்ணு நீ. சரி, அப்ப இதுல குழப்பம் இல்லை. அவங்க எத்தனை நேரம் மரணிச்சு கிடந்தாங்கிறத பத்தி உன்னுடைய கருத்து? ஓ ரியலி டாக்டர் என்று அதை நான் சொல்லக்கூடாது என்றேன். பரவாயில்ல, என் கருத்துடன் உன் கருத்தும் ஒத்துவர்தான் பார்க்க விரும்புகிறேன். தட்ஸ் ஆல். அப்படின்னா குறைந்தபட்சம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க இறந்திருக்கணும் என்பது என் கணிப்பு. அப்படியே நான் 4:30 மணிக்கு பாடியை பரிசோதித்தேன். மரணம் 1:15 முதல் 1:45க்குள் இடம்பெற்றிருக்கணும் என்பதே என் கருத்து. நாம குத்து மதிப்பா 1:30ன்னு வச்சுப்போம். இதுவும் பொருத்தமா தான் இருக்கு. இங்கு நிறுத்தி கொண்ட அவர் சிந்தனையுடன் விரல்களால் மேஜையில் தாளமிட்டார். விசித்திரமா இருக்கு என்றார் கடுப்பாய். ஓய்வு எடுத்துட்டு இருந்ததா சொன்ன இல்லையா? இருந்தாலும் ஒரு விஷயம் பற்றி சொல்ல முடியுமா? அதாவது நீ எதையாவது கேட்டியா? 1:30 மணிக்கா? இல்ல டாக்டர், 1:30 மணிக்கோ அல்லது வேறு நேரத்திலோ நான் எதையும் கேட்கல. 12:45 2:40 வரைக்கும் நான் என் பெட்ல தான் படுத்திருந்தேன். அந்த அரேபிய பையன் கொடுத்த ஆழ்ந்த குரல் மற்றும் மேலே இருந்த லைட்னரை நோக்கி அவ்வப்போது எம்மாட் கொடுத்த பெருங்குரல்களை தவிர நான் எதையுமே கேட்கல. அந்த அரேபிய பையன், எஸ். அவர் முகம் சுளித்து கொண்டார். இக்கட்டத்தில் கதவு திறக்கப்பட்டு டாக்டர் லைட்னரும் கேப்டன் மெய்ட்லாண்டும் உள்ளே வந்தார்கள். துளைக்கும் கத்தி கண்கள் கேப்டனுக்கு. எழுந்து கொண்ட டாக்டர் ரெய்லி அகழ்வாராய்வு நிபுணர் லைட்னரை ஒரு நாற்காலிக்குள் பத்திரப்படுத்தி உட்கார வைத்தார். சிட் டவுன் மேன், நீங்க இங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம். நீங்களும் இருக்கணும்னு நினைச்சிருந்தோம். இந்த பிசினஸ் முழுக்கவும் விளங்காத ஒரு புதிரா போகுது. டாக்டர் லைட்னர் தலையை தொங்க விட்டு கொண்டார். ஐ நோ என்று விட்டு என்னை பார்த்தார். என் மனைவி எல்லா உண்மைகளையும் நர்ஸ் ஆமி லியோதர்னிடம் சொல்லியிருக்கா. நர்ஸ், இந்த நெருக்கடியில நாம எதையும் ரகசியமா வச்சுக்கூடாது. ஆகவே நேற்று உங்களுக்கும் என் பொண்டாட்டிக்கும் இடையே பேசிக்கொள்ளப்பட்டவைகளை ப்ளீஸ் இவங்க 2 பேருக்கும் சொல்லுங்க. அச்சுர சுத்தமா எத்தனை துல்லியமா தர முடியுமோ அப்படி சொன்னேன். அவ்வப்போது சில வியப்பொலிகளை வெளியிட்டார் கேப்டன். நான் முடித்ததும் அவர் டாக்டர் லைட்னர் பக்கமாய் திரும்பினார். இதெல்லாம் உண்மைதானே லைட்னர்? நர்ஸ் ஆமி லியோதரன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சரியே. என்ன ஒரு அசாதாரணமான கதை என்றார் டாக்டர் ரெய்லி. அந்த லெட்டர்ஸை உங்களால காட்ட முடியும் தானே? என் மனைவியின் பொருட்களோடு அது இருக்கணும். அவங்க டேபிள்ல இருந்து ஒரு தட்டுல இருந்தா அவற்றை அவங்க நேற்று எனக்கு எடுத்து காட்டினாங்க. அப்படின்னா அவ இன்னும் அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று விட்டு கேப்டன் பக்கமாய் திரும்பினார். வழக்கமாய் மிருதுவாகவே இருக்கும் அவருடைய முகம் தற்சமயம் வெளிரி போய் இறுகியது. இந்த அனைத்தையும் அப்படியே போட்டு மூடிடக்கூடாது கேப்டன் மெய்ட்லாண்ட். அந்த ஆள் பிடிக்கப்படணும், தண்டிக்கப்படணும். இது அவசியம். இதுக்கெல்லாம் காரணம் மிஸ்ஸஸ் லைட்னருடைய முன்னாள் கணவர் தான் நீங்க நினைக்கிறீங்களா? நான் கேட்டேன். நீங்க அப்படி நினைக்கலையா நர்ஸ் என்றார் கேப்டன் மெய்ட்லாண்ட். நான் தயக்கமாய் சொன்னேன். வெல், இது சந்தேகத்துக்கு உட்பட்டதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் என்று டாக்டர் லைட்னர், அவன் எவனோ அவன் ஒரு கொலைகாரன், கிறுக்கு புடிச்சவன் கூட நான் சொல்லுவேன். அவன் கண்டுபிடிக்கப்படணும். கேப்டன் மெய்ட்லாண்ட் விடக்கூடாது. இது பெரிய கஷ்டமா உங்களுக்கு இருக்கக்கூடாது. டாக்டர் ரெய்லி மெதுவாய் சொன்னார். நீங்க நினைக்கிறத விட சிக்கலானதா இருக்கும் லைட்னர். என்ன கேப்டன் சொல்றீங்க? பதில் ஏதும் தராமல் தன் மீசையை தடவி கொண்டிருந்தார் மெய்ட்லாண்ட். திடீரென்று நான் அவசரப்பட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ என்றேன். நான் சொல்ல வேண்டிய இன்னும் ஒரு விஷயமும் இருக்கு. ஜன்னலுக்குள் எம்பி பார்த்து கொண்டிருந்த ஈராக் ஆசாமை பற்றி சொன்னேன். ஃபாதர் லாவிக்னியை கைக்குள் போட்டுக்கொள்ளும் விதமாய் அவன் மறுபடியும் ஒரு முறை இந்த வீட்டையே சுற்றி கொண்டிருந்ததையும் நான் சொன்னேன். குட் என்றார் கேப்டன் மெய்ட்லாண்ட். இதை நாங்க நோட் பண்ணிக்கிறோம். இதை பிடிச்சுக்கிட்டு மேலேற போலீஸ்க்கு ஏதாவது உதவி கிடைக்கலாம். இந்த கேஸுடன் அந்த ஆசாமிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கணும். ஒருவேளை காசு கொடுத்து உளவாளியா பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று நான் யோசனை சொன்னேன். எப்போ ஆள் நடமாட்டம் இல்லாம இருக்கும்னு பார்க்க. டாக்டர் ரெய்லி கடுமையாய் தன் மூக்கை தேய்த்து கொண்டார். பிரச்சனையே இதுலதான் என்றார். சரி, ஒருவேளை ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமே கிடையாதுன்னு இருந்தா?
நான் அவரை கேள்விக்குறியாய் கண்ணகல பார்த்தேன். அப்போது கேப்டன் மெய்ட்லாண்ட் டாக்டர் லைட்னர் பக்கமாய் திரும்பினார். நான் சொல்ல போறத நீங்க கவனமா கேட்கணும்னு விரும்புறேன். டாக்டர் லைட்னர், இதுவரை நமக்கு கிடைச்சிருக்கும் சாட்சிகளை இப்ப நாம புரட்டிட்டு இருக்கோம். லஞ்ச் 12 முதல் 12:35 வரை பரிமாறப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு உங்க மனைவி நர்ஸுடன் அவங்களோட ரூமுக்கு போயிருக்காங்க. நர்ஸும் அவங்கள வசதியா படுக்க வச்சுட்டு வந்திருக்காங்க. நீங்களும் மேல் மாடிக்கு போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தை கழிச்சிருக்கீங்க, சரியா? எஸ். இந்த சமயத்துல நீங்க மாடியிலேருந்து இறங்கி கீழே வந்தீங்களா? நோ. யாராவது உங்களை தேடிக்கிட்டு மேலே வந்தாங்களா? எஸ், எம்மாட் வந்தான் அடிக்கடி. கீழே பானைகளை சுத்தம் பண்ணிட்டு இருந்த பையனுக்கும் எனக்குமா வந்து வந்து போனா எம்மாட். நீங்க கீழே கழுவப்பட்டு கொண்டிருந்த முன்பகுதியை மேலிருந்து பார்த்தீங்களா? ஓரிரு முறை எம்மாட்டை ஏதோ ஒரு விஷயமா மேலே கூப்பிடுவதற்காக. அந்த ஒவ்வொரு சமயம் அரேபிய பையன் முன்பகுதியின் மையத்துல உட்காந்துக்கிட்டு பானைகளை கழுவிட்டு தானே இருந்தான். எஸ். எம்மாட் கீழே இல்லாமல் உங்க கூட இருந்த மிக நீண்ட அவகாசம் எத்தனை? வடிவமைக்கப்பட்ட இக்கேள்வியை டாக்டர் லைட்னர் முழுமையாய் உள்வாங்கி கொண்டார். இதுக்கு பதில் சொல்றது கஷ்டம். 10 நிமிஷம்னு சொல்லலாம். ஆனா என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். வேலையில நான் மூழ்கி இருக்கும் போது நேரம் போறதே எனக்கு தெரியாது. கேப்டன் மெய்ட்லாண்ட் தற்போது டாக்டர் ரெய்லியை பார்த்தார். இதற்கு ரெய்லி ஒப்புதலாய் தலையசைத்தார். விடாம இதுக்குள்ள நாம இறங்கித்தான் தீரணும் என்றும் சொன்னார். கேப்டன் மெய்ட்லாண்ட் ஒரு சிறு நோட்டு புத்தகத்தை வெளியில் எடுத்து அதனை திறந்தார். கவனிங்க லைட்னர், உங்க அகழ்வாராய்வு குழுவின் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் 1 மணிலிருந்து 2 மணி வரை எங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கங்கிற ஒரு அட்டவணையை இப்போ நான் உங்களுக்கு படிக்க போறேன். ஆனா என் ஆட்கள்லாம் இருங்க. எதுக்காக நான் இந்த அட்டவணையை முக்கியப்படுத்துறேன்னு இன்னும் ஒரு நிமிஷத்துல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. முதல்ல மிஸ்டர் ஜோசப் மெர்குடாஸ் மற்றும் மிஸ்ஸஸ் மேரி மெர்குடாஸ் தன்னோட லேப்ல இருந்ததா சொல்றார் ஜோசப். தன் பெட்ரூம்ல கூந்தலுக்கு ஷாம்பு போட்டுட்டு இருந்தா சொல்றாங்க மேரி. அடுத்து மிஸ் ஜான்சன் வரவேற்பறையில கேஸ் பற்றி என்னவோ பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்றாங்க. புகைப்பட இருளறையில அகழ்வாராய்ந்த பொருள் குறித்து டெவலப் பண்ணிட்டு இருந்தா மிஸ்டர் ரைட்டர் சொல்றார். தன் பெட்ரூம்ல வேலை பார்த்துட்டு இருந்ததா ஃபாதர் சொல்றார். அகழ்வாராயம் குழுவில் இருக்கும் மீதி 2 பேரான கேரி மற்றும் கோல்மேன்ல முதலாம் அவர் அகழ்வா பகுதிகளில் இருந்திருக்கார். மற்றவர் ஹஸ்னிக்கு போயிருக்கார். உங்க இந்திய சமயக்காரன் நுழைவாயில வளவுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு காவக்காரன் கூட வம்படிச்சிட்டு இருந்திருக்கான். இப்ராஹிம் மற்றும் மன்சூர் வேலைக்கார பயலுங்க இந்த வம்பு கூட்டத்துடன் 1:15க்கு சேர்ந்துட்டு இருக்காங்க. அங்கேயே பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் 2:30 மணி வரை இருந்திருக்காங்க. இதுக்குள்ள உங்க மனைவி இறந்தாச்சு. டாக்டர் லைட்னர் இப்போது முன்னால் வளைந்து வந்தார். எனக்கு ஒன்றும் புரியல. புதிர் போடப்பட்டது மாதிரி இருக்கு. எதை நீங்க சொல்ல விரும்புறீங்க? உங்க மனைவியோட ரூமுடன் தொடர்பு கொள்ள அந்த மைய செடி பகுதிக்கு வழி பண்ணி தருமா உங்களோட கதவை தவிர வேறு வழி ஏதாவது இருக்கா? நோ. 2 ஜன்னல்கள் இருக்கு. அது 2ம் கனமான கம்பிகளால் ஆனவை. மேலும் அவை மூடப்பட்டிருந்துதான் நினைக்கிறேன். இப்போது அவர் என்னை கேள்விக்குறியாய் பார்த்தார். அவை மூடப்பட்டு உட்பக்கமாய் தாளிடப்பட்டிருந்தன என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். என்ன இருந்தாலும் என்ற கேப்டன் மெய்ட்லாண்ட், அவை திறந்தே இருந்திருந்தாலும் அது வழியா யாரும் உள்ள வந்து வெளியே இருக்க முடியாது. இத நானும் என் சகாக்களும் ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டோம் என்றார். இதே நிலைமைதான் வெளி மையப்பகுதி நோக்கி உள்ள மீதமுள்ள ஜன்னல்களுக்கும். இந்த எல்லா ஜன்னல்களுக்கும் இரும்பு கம்பிகள் இருக்கு. எல்லா நல்ல நிலைமையிலையும் இருக்கு. உங்க மனைவியோட ரூம்குள்ள ஒரு அந்நியன் நுழைஞ்சிருக்கணும்னா அவன் நுழைவாயில் வளைவு பகுதி வழியாத்தான், அதாவது வாசல் வழியாத்தான் வந்திருக்கணும். ஆனா வீட்டு வேலைக்கார பசங்க, சமயக்காரன் மற்றும் காவக்காரங்க ஆகிய அனைவருடைய ஒருமித்த குரல்களும் அப்படி யாரும் வரலன்னு மறுப்பு தருது. டாக்டர் லைட்னர் இப்போது துள்ளி எழுந்து விட்டார். என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? அமைதியாங்க மேன் என்றார் டாக்டர் ரெய்லி சாந்தமாய். இது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா நாம இத சந்திச்சாக வேண்டியிருக்கு. கொலைகாரன் வெளியிலிருந்து வரல. ஆகவே அவன் உள்ளே இருந்துதான் வந்தாகணும். உங்க அகழ்வாராய்வு குழுவின் ஒரு ஆசாமியால தான் உங்க மனைவி கொல்லப்பட்டிருப்பதா தெரியுது. தொடரும்.